நம்ம நாய்க்குட்டியோட நம்ம விளையாடுறதுக்கு ஒரு சரியான வாய் விளையாட்டு ஒன்று இருக்கு. இந்த விளையாட்டு மூலியமா அதுக்கு ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், காலையில இருந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அதை எந்திரிச்சு நூறு அப்படின்னு சொன்ன மாதிரியும் இருக்கும். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 30. ஃபர்ஸ்ட் அவனுக்கு பிடிச்ச இந்த மாதிரி ஒரு டாய் ஒன்றை தூக்கி இன்னும் அடிக்கவே இல்லை. எங்க ராசா ஓடுற வா 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 வா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமாம், இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச டாயை தூக்கி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போய் அவன் என்கிட்ட எடுத்துட்டு வருவான். நான் உடனே அவன் வாயிலிருந்து அதை புல் பண்ண ட்ரை பண்ணுவேன், அவன் என்கிட்ட இருந்து புல் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி எனக்கும் அவனுக்கும் ஒரு 10 நிமிஷம் சரியான ஃபைட்டிங் போகும். நாய்ங்களுக்குலாம் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப தூக்கி எடுப்பேன், திரும்ப எடுத்துட்டு வருவான், திரும்ப புல்லிங் போடுவேன். பார்க்குறவங்களுக்கு மேபி நான் ரொம்ப ஹார்டாக ஆட்டுற மாதிரி இருக்கான், பட் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா இவனா குட்டி குழந்தையிலேருந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால இப்போ செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டான். அவனே கேட்பான், ஆட்ரா பத்தலடா ஆட்டு ஆட்டுன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு விளையாட்டு விளையாடுவேன், மென்டல் ஸ்டிமுலேஷனுக்காகன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துட்டு சுத்துவேன். நம்ம சின்ன வயசுலலாம் சுத்துற ஃபேன்ல கையை நடுவில் கரெக்டாக விட்டுட்டு ஃபேனை புஷ்டன்னு சொல்லுவோம் தெரியுமா? இந்த மாதிரி கரெக்டாக இவன் அந்த கயிறுல ஒரு கேப்பை